வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இந்த பெல் ஐக்கன் தட்டுன்னு உங்களுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நான் இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸும் நல்ல மூவி ரிவ்யூஸும் இன்னும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் தெரிவிங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நேற்று நியூஸ் கேள்விப்பட்டேன். நேற்று போடல, நினச்ச டைம் கிடைக்கலாதான் இன்னைக்கு போடுறேன். இவங்க தான் அனுப்பமா பரமேஸ்வரன் அவங்கள இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ கொஞ்சம் மலையாளத்தை கலந்து வந்துட்டு நல்லா சரியாக புரிஞ்சிக்க முடியல. அதனாலேயே அதை கொஞ்சம் புரிஞ்ச அளவு பார்த்துட்டு மற்றவங்க ரிவ்யூ போட்டு அதையும் பார்த்தேன் என்னென்ன சொல்கிறாங்க சொல்லி. மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயம் ரவிக்கு நடந்ததுல சம்பவம் அதே சம்பவம் இப்போ அனுப்பமா பரமேஸ்வரன் நடந்துட்டு. அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி போடுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஆபாசமாக தான் போடுவேன், இல்லை இந்த மாதிரி டீசெண்டாக போடுன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லலை. அவங்க சொன்னது என்னன்னா, ஃபோனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது கூட இதை கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க நான் என்னமோ ஆபாசமாக போடலான்னுச்சு, அவங்க என்ன கொடுக்க வச்சு ஆபாசத்தை பற்றி பேசலாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, என் லைஃபே கண்ட்ரோல் பண்ண ஜெயம் ரவி லைஃபை கண்ட்ரோல் பண்ணாங்க முன்னாடி அதே மாதிரி லைஃப் கண்ட்ரோல் பண்ண. நான் இவரை பார்த்தேன், இவர் தான் சொல்லுவாங்க பாரிசாலன் அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்தேன். நான் பாரிசாலுக்கு ஒரே ஒரு மெசேஜ் கேட்டுக்கிறேன். முதல்ல அவங்கள இன்டர்வியூ முழுசா பார்த்தீங்களா இல்லையா? அவங்க சொல்றது என்ன? இவர் உடனே அதை ஃபர்ஸ்ட் இவரு ஏதோ இன்ஸ்டாகிராம் கப்பலை பத்தி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன், ஆமா ஓடி போனதுல இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாரு. ஓடி போல இன்டர்வியூல வந்திருக்கு, ஓடி போற நான் யோசிக்கிறேன், ஓடி போன எப்படி இன்டர்வியூல ஓடும்? நம்ம இன்டர்வியூல போற கான்செப்டே வேறன்னு வச்சா 10 நிமிஷம் கழிஞ்சுதாங்க புரியுது. அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் கப்பலை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பமா பரமேஸ்வரன் கான்செப்டை பத்தி வராங்க. எனக்கு புரியல. 10 நிமிஷம் பேசுறதுக்கு சிம்பிளா இந்த வீடியோ இன்னொரு 10 நிமிஷம் வீடியோ போடுறேன். 1 மணி நேரம் வீடியோ தான் போடணுமா? 10 நிமிஷம் வீடியோ தனியாக போடக்கூடாதா? போட்டு இன்ஸ்டாகிராம் கப்பலை பத்தி பேசலாம்ல, இதுலயே போட்டுருக்க. சரி போட்டா சரி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி பேசுறாங்க. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ட்ரெஸ்ஸிங் டீசெண்டாக போகணும், ஆபாசமாக போகணும், எல்லா ஆம்பளைங்க மென்ஷன் இப்போ தான் இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவர் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். நான் சொல்றது ஆனால் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுப்பமா பரமேஸ்வர் சுச்சுவேஷனும் அவங்க ப்ராப்ளமும் அவங்க கொடுத்த இன்டர்வியூவே வேற. அவங்க என்ன சொல்றாங்க, ஜெயம் ரவி பேசின மாதிரியே அவங்க லைஃபை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க, என்னால தாங்க முடியல. அவர் கேட்கறாரு, ஏன் உங்க ரிலேஷன்ஷிப்ல போனதை மட்டும் நீங்க வெளியே காட்டல? ஏன் அவங்க ஃபோன்ல ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பர்மிஷன் இருப்போ ரிலேஷன்ஷிப்பை வெளில காட்டணும். அதுவும் கேட்பாங்கல்ல, நம்ம வெளிப்படையாக அந்த ரிலேஷன்ஷிப் பப்ளிக் பண்ணலாமா இல்லை கேட்பாங்கல்ல. ஃபோனில் ஃபோட்டோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுறவங்க ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுப்பாங்க. வெளில திருப்பி ப்ரைவேட்டாக தெரியாமல் வச்சுப்பாங்க. சரி, அவங்க சொல்ல வச்சுக்கோங்களேன், இவங்க ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ப்ரைவேட்டாக மெயின் எதுக்கு பப்ளிக் ஆனாங்கன்னா, இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் சமூகம் கெட்டு போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமான கேரக்டரை வெளியில பப்ளிக் பண்ணணும். அப்போதான் அவேர்னஸ் வரும். அவங்க அதுக்கு தான் அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு. அவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துட்டு, நான் சிங்கிள் ஆகிட்டேன், இப்போ சினிமா வேணும், அதுக்கு கொடுக்கல. அவங்க கொடுத்தது என்ன, இந்த மாதிரி நான் ஒரு அழுதுட்டேன், கண்ட்ரோலே பண்ண மாதிரி காரணம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் பண்றாங்க, ஒரு மாதிரி லைஃபை டே இந்த மாதிரி ஜெயம் ரவி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்துட்டு கடைசியில தான் முடியல. ஒரு கட்டன் பேர ஜெயம் ரவி ஓப்பன் இன்டர்வியூ கொடுத்துட்டல, அதே மாதிரி இவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. முடியலமா, நான் விட்டுட்டு வந்தேன் சொல்லி இன்டர்வியூ கொடுக்குறேன். அதை புரிஞ்சுக்கிற பாரிசாலன் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசுறது இது என்னன்னு தெரியுமா தெரியல. நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க சொல்ற பாயிண்டே ஒன்றும் அந்த இன்டர்வியூ கேட்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம நீங்களா ஒரு கதையை உங்களுக்கு கட்டுறீங்களே, இது என்ன சத்தியமா புரியல. உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி விஷயம். உங்களுக்கு நடக்காது, ஏன்னா நீங்க ஆம்பளையாச்சு. ஸோ நீங்க உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், அங்க அனுப்பமா பரமேஸ்வரன் பேசின கான்செப்டே வேற, இங்க இவர் பேசுற கான்செப்டே வேற. இது என்னன்னு தெரியல. நீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பேசுறது கரெக்டு தான், ஆனா அது அனுப்பமா பரமேஸ்வரன் பேச இன்டர்வியூக்கும் லிங்கே இல்லை. அவங்க சொல்லுவாங்க சுடிதார் தான் போனாதான் டீசன்ட் சொல்லி எல்லா சுடிதார் தான் இருக்காங்க. நான் கேட்குறேன், எல்லா சுடிதார் இருக்கு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லயே ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு. நல்லா உடம்பு ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் சொல்றேன், ஃபுல்லா கவர்ச்சியே இல்லாத ட்ரெஸ்ஸுங்க சுடிதாரை தாண்டி மாடர்ன் ட்ரெஸ்லயும் இருக்கு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லயும் இருக்கு. ரெண்டுத்துலயுமே ஃபுல்லா கவர் பண்ற கூட இங்க இருக்கு.
ஏன் சுடிதார் மட்டும் போடணும்? வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா? இங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் லேடிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? சாரி கட்டுவாங்க. ஆனா ஃபுல்லா கவர் பண்ணுவாங்கல்ல. ஏன்? சுடிதார் போடலாம் கவர் பண்றதுக்கு. அது ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தானே சாரி எல்லாம். ட்ரெடிஷனல் டைப் ஆஃப் டிசைன் தானே இருக்கு. ஏன் ஃபுல்லா கவரா இருக்கு? ஏன்னா அந்த ட்ரெஸ்லயும் ஃபுல்லா கவர் பண்ணாம ட்ரெஸ்ஸுங்க இருக்கு. அதை நீங்க என்ன சொல்லணும்னா, சுடிதார் மட்டும் போடாத, ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லியிருக்கணும். இவர் என்னன்னா இன்டர்வியூல ஒரு கான்செப்ட், இவர் பேசுறது இன்னொரு கான்செப்ட், அதுக்கு 1 மணி நேரம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி என்னன்னே புரியல. இதெல்லாம் இதை பார்த்துட்டு அவங்க சொல்ல சில விஷயம் கரெக்டாக இருக்கு. ஆனா டாபிக் என்ன, டாபிக் அவங்க இது பண்ண என்ன இன்டர்வியூ அதெல்லாம் தெரிஞ்சிக்காம இவர் பார்த்து ஒரு கதையை விட்டுட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அவர் இன்டர்வியூ பார்த்தேன். சொல்லப்போனா இல்லை, அனுப்பமா பரமேஸ்வரனுடைய அந்த ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஜெயந்த சுச்சுவேஷனோ என்னோட லைஃப்ல சிம்பிளா பொருத்தி பார்க்க முடியுது. ஏன்னா என்னோட பர்சனல் லைஃப்ல அந்த மாதிரி நடக்குது சில சீன்ஸ் எல்லாம், வீட்லயும் சரி ஒர்க்லயும் சரி. ஸோ அவங்க பேசும்போது அது அதாவது யாருக்கு ரிலேட் ஆகும்னா, யாருக்கு கனெக்ட் ஆகும்னா, அவங்க லைஃப்ல நடந்திருந்தா அந்த மாதிரி சீன்ஸ் சுச்சுவேஷன் நடந்திருந்தா கண்ட்ரோல் பண்ற மாதிரி, இல்ல மிரட்டுற மாதிரி நடந்திருந்தா அவங்களுக்கு மட்டும்தான் ரிலேட் ஆகும், அவங்களுக்கு மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். பாரிசாலன் அவர்கள் மாதிரி தன் ஆம்பளையா கண்ட்ரோல் பண்ற, அதாவது மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ற கேரக்டர்ஸ்ல அது கனெக்ட் ஆகாது. கீழே கமெண்ட் எல்லாம் பேசியிருக்கீங்க. 2 3 பேர் சொல்றாங்க இன்டர்வியூ பார்க்காம, அதாவது அவங்க என்ன இன்டர்வியூ பேசியிருக்காங்க அதை பார்க்காம நீங்க பார்த்து இஷ்டத்துக்கு ஒரு கடையை ஓடுறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க சுச்சுவேஷன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்களால புரிஞ்சிக்க முடியுது, அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்க அந்த சுச்சுவேஷன் தெரியாம நீங்க பேசுற டாபிக் ஒன்று, அங்க இருக்க இன்டர்வியூ ஒன்று. நான் இதை பாகிஸ்தான் ரோஸ் பண்ண நினைக்காதீங்க. ஆனா அவர் புரிஞ்சிக்காம பேசுறாரு. இருக்கிற இன்டர்வியூ ஒன்று, அவர் பேசுறது ஒன்று. புரிஞ்சிக்காம பேசாதீங்க தயவு செஞ்சு. தெளிவா பேசுங்க, என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களையும் நீங்கள் அனுப்பமா பரமேஸ்வரன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா விஷயம் கரெக்டாக விஷயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை குட் பை.